வணக்கம். நான் தமிழன்பன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதியை நேற்று அறிவித்து விட்டார்கள். அந்த தொகுதிக்கு தேர்தல் அறிவித்தவுடன் அரசியல் கட்சிகளும் பரபரப்பாகிவிட்டன. நாம் ஏற்கனவே சொன்னது போல் திமுக கூட்டணியில் இம்முறை அத்தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படாமல் திமுகவை போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். அதற்கேற்பவே இப்போது நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்று பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் தான் போட்டியிடும் என்று உறுதியாக சொல்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து காங்கிரஸ் தலைமையிடமும் பேசி முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இதன் பொருள் இம்முறை அத்தொகுதி திமுகவுக்கு போகும் என்பது வெள்ளிடை மலை. இது திமுக கூட்டணியின் நிகழ்வு. இன்னொரு பக்கம் அதிமுக தேர்தலில் போட்டியிடுமா போட்டியிடாதா என்பது பற்றி விவாதிக்க ஜனவரி 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாஜக கடந்த முறை தனியாக போட்டியிட்ட பாஜகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து ஓரிரு நாட்களில் முடிவை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கு. இப்ப தேர்தல் தேதி நேற்று தான் அறிவிச்சாங்க. ஆனா இன்னும் 17ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல், ஜனவரி 17 வரைக்கும் வேட்புமனு தாக்கலுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள இவங்க எல்லாமே முடிவு எடுத்தாகணும். இன்னைக்கு தேதி 8னா இன்னும் ஒரு 8 நாளுக்குள்ள எல்லா முடிவும் எடுத்தாகணும். அந்த 8 நாளுக்குள்ள முடிவு எடுக்கிறதுனா திமுக கூட்டணியில ஏற்கனவே திமுகவுக்கும் அதுல கிட்டத்தட்ட வேட்பாளர் தேர்வும் நடந்து விட்டதாக தான் சொல்றாங்க. ஒரு நாள்ல 2 நாள்ல தெரிஞ்சிடும். இப்ப அதிமுக நிலைமை, பிஜேபி நிலைமை என்ன என்பதுதான் இப்ப கேள்விக்குறி. அடுத்த ஆண்டு இன்னும் ஓராண்டு தான் இருக்கு பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தலுக்கு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா அவர்கள் எல்லாம் இணைந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் பாஜக, தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகளை இணைத்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்கும் திட்டத்தில் பாஜக இருக்கிறது. இந்த திட்டத்துக்கு அனைவரும் கிட்டத்தட்ட மற்ற அனைவருமே அதிமுகவில் அதிமுகவின் பிரிவாக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா அவர்களும் ஏற்கனவே அதுக்கு இணங்கி இருக்கிறார்கள். பாமக, தேமுதிக தேர்தல் நேரத்தில் இடப்பகிர்வுகள் மற்ற விஷயங்களை பொறுத்து அதுவும் கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில் தான் இருக்கும் என்பது தெளிவாகி இருக்கிறது. இதில் முரண்டு பிடிப்பவர் என்று சொல்லப்படுபவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அவர் இந்த கூட்டணியோடு இணைந்தால், அதாவது முதல்ல அதிமுக ஒருங்கிணைஞ்சாவே சசிகலா அவர்கள் திரும்ப கட்சிக்குள் வந்துவிட்டால் நமக்கான இடம் பறிபோய்விடும் என்ற அச்சம் காரணமாக அவர் அந்த இணைப்புக்கே இடம் தராமல் இருக்கிறார். அந்த இணைப்புக்கே இடம் தராமல் இருப்பதால் இடைக்காலமாக அவர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை, ஒரு அணியில் இருந்தால் போதும், ஒரு கூட்டணியில் இருந்தால் போதும் என்ற அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீங்க அதிமுக 3 ஒருங்கிணைந்து கூட இல்லை, 3 பேரும் ஒருங்கிணைந்து கூட இல்லை, இந்த தேர்தலில் கூட்டணியில இருக்கும்போதுதான் திமுகவை நம்ம எதிர்க்க முடியும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தான். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிலும் உடன்படாமல் கடந்த முறையை போலவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்து விட்டால் பாஜக தனியா போட்டியிட்டும் ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். அதனால் இப்பொழுதே, அதாவது அடுத்த சட்டமன்ற 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் நடக்க வேண்டிய விஷயத்தை இந்த இடைத்தேர்தலிலேயே நடத்தி காட்டிவிட வேண்டும் என்கிற முனைப்பில் பாஜக ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அது எப்படி தெரிகிறது? நேற்று ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கிறார்கள், நேற்று மதியம் அறிவிக்கிறார்கள். நேற்று காலையிலேயே ஈரோட்டை மையமாக கொண்ட ஒரு கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை தொடங்கிவிட்டது. ஈரோடு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஈரோட்ல அந்த ராமலிங்கம் அவர்களுடைய கட்டுமான நிறுவனத்தில் அவர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் என்பதுதான் அரசியல் வட்டாரத்தில் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற தகவல். இவருக்கு என்ன சம்பந்தம்? ராமலிங்கம் அவர்கள் கட்டுமான நிறுவனம் தமிழ்நாடு, அவர் தனியார் கட்டுமானம் ஒரு கட்டடம் கட்டி வித்துக்கிட்டு இடம் வாங்கி கட்டடம் கட்டி அப்படி இல்லை. அவர் அரசு
அரசு பொதுப்பணித்துறையில் நிறைய டெண்டர்கள், நிறைய இதுகளை எடுத்து, நிறைய வேலைகளை எடுத்து கட்டடங்கள் கட்டி தருவது, பாலங்கள் அமைப்பது போன்ற பல வேலைகளை செய்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பிற மாநிலங்களில் கூட அவருடைய நிறுவனம் அரசாங்கத்திடமிருந்து வேலை பெற்று செய்து கொடுத்து கொண்டிருக்கிற அளவுக்கு பெரிய நிறுவனமாக இருக்கிறது. அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ராமலிங்கம் அவர்களுடைய மகனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனும் பொண்ணு கட்டி இருக்கிறது ஒரே வீடு. அதாவது இவங்க 2 பேருக்கும் ஒரே சம்பந்தி. அந்த அடிப்படையில இவங்க 2 பேரும் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் இல்ல, இவருக்கு அரசாங்க டெண்டர்கள்லாம் எளிமையா கிடைக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அவர் ராமலிங்கம் அவர் கட்டுமான நிறுவனம் நடத்துறாரு. ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமியோட பினாமி அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. இதுல உண்மை பொய் எல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் முழுமையா தெரியும். ஆனா வெளியில உள்ள பேச்சு. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல நேற்று காலையிலேயே வருமான வரித்துறை சோதனையை தொடங்கி, சோதனையில பல விஷயங்கள், பல ஆவணங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, பணம் எடுத்துட்டு போயிருக்காங்கன்றதெல்லாம் சொல்றாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமா அது குறித்து அந்த தகவலும் சொல்லலை. இந்த சோதனையை எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எடப்பாடி பழனிசாமியும் வர வேண்டும் என்கிற நெருக்குதல் கொடுப்பதற்காக, வரவில்லை என்றால் உங்களுடைய சொத்துகள் மற்ற விஷயங்கள் முடக்கப்படும், வருமான வழக்குகள் போடப்படும் என்கிற எச்சரிக்கையும் மிரட்டலும் தான் இந்த சோதனை என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வார்களா என்றால் அதுக்கு காரணம் இருக்கு. அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தலுக்கு முன்னோடியாக இந்த இடைத்தேர்தல் முடிவு அமைய இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் போட்டியிட்ட EVK இளங்கோவன் அவர்கள் கிட்டத்தட்ட 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மொத்தமே 2,26,000 வாக்குகள் உள்ள தொகுதியில அவர் பெற்ற வாக்குகள் 1,00,000க்கு மேல, 67,000 வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றார். அப்ப இந்த முறை அதிலும் திமுகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு திமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவர்கள் இறங்கி வேலை செய்தால் வித்தியாசமே 1,00,000க்கு மேல வந்துடும். பெரிய ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க. இது அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும். 4 ஆண்டுகள் ஆகியும், திமுக ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகள் ஆகியும் ஒட்டுமொத்த மக்களும் திமுக பக்கம்தான் நிற்கிறார்கள் என்கிற வலிமையான பிரச்சாரத்துக்கு இந்த தேர்தல் முடிவு பயன்படும். அதனால் திமுக தீவிரமாக இதுல வேலை செய்கிறது. அதை உணர்ந்துதான் பாஜகவும் அவங்க இன்னும் 1 வருஷம் தேர்தலுக்கு இருக்கு, அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியோட பேசி எல்லாரோடையும் பேசி ஒரு மாதிரி ஒரு இணக்கத்துக்கு ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து விடலாம் என்று நம்பிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு EVK இளங்கோவன் அவர்கள் மறைவும் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பும் அவர்களுக்கும் ஒரு நெருக்கடியை உண்டாக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்கூட்டியே சம்மதிக்க வைக்க வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் ராமலிங்கம் அவர்கள் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனை என்றும், இந்த சோதனையின் விளைவு என்னவாக இருக்கும் என்று சொல்வார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். அவர் ஜனவரி 11 நடக்கின்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார் அல்லது அதிமுக இந்த முறை பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகள், 2 விஷயங்கள் தான் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2க்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் ஆளாகி இருக்கிறார். இன்னும் 2-3 நாட்களில் அவர் இந்த முடிவை எடுத்தாக வேண்டும். அந்த முடிவை அவர் எடுக்கவில்லை என்றால் ராமலிங்கம் அவர்கள் மேலும் நெருக்கப்பட்டு அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தால் அது எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து பாதிக்கும். அவர் சொல்லிதான் செஞ்சேன் ஒரு வரி சொல்லிட்டாருன்னா போதும், எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த ஆண்டு அவர் தேர்தலில் கூட போட்டியிட முடியாம போயிற அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்திடுவாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அவரை மிரட்டுகின்ற வேலையைத்தான் பாஜக ஆரம்பித்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் வருமான வரித்துறை சோதனை என்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்ற தகவலாக இருக்கிறது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது இன்னும் 3 நாட்களில் தெரிந்துவிடும். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.